முன்னொரு காலத்தில் இப்போது டெல்லி இருக்கிற இடத்த ஒரு அரசன் சிறப்பாக ஆட்சி செஞ்சுட்டு வந்தார். அந்த அரசருடைய அவையில் ஒரு முக்கிய மந்திரி இருந்தார். ஆட்சி முறையிலிருந்து நிதி நிலைமை வரைக்கும் எல்லா விஷயத்திலையும் அரசருக்கு ஆலோசனை கொடுக்குற இந்த மந்திரி ஒரு சிறந்த அறிவாளி. சொல்லப்போனால் அரசருக்கு அவருடைய மந்திரி தான் ஒரு பெரிய பலமே. ஒரு கட்டத்தில் அரசர் மந்திரிங்கிறத தாண்டி 2 பேரும் நல்ல நண்பர்களாக ஆகிட்டாங்க. உரிமையோட பேசுகிற அளவுக்கு, கோச்சிக்கிற அளவுக்கு அவங்களுடைய நட்பு ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு நாள் அப்படித்தான் நாட்டுடைய நிலையை பற்றி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த நாட்டின் நலனுக்காக மந்திரி ஒரு ஆலோசனை சொல்கிறாரு. எப்பவும் மந்திரி சொல்கிறத ஏற்றுக்கிற அரசர் இந்த தடவை அதை ஒத்துக்கலை. ஒரு கட்டத்தில் 2 பேருக்கும் வாக்குவாதம் முத்தி போச்சு. மந்திரியும் அவர் தரப்பை விட்டு தரதா இல்லை, கோச்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. அடுத்த நாள் அரசவைக்கு போனால் இந்த வாக்குவாதம் நீடிச்சு அவங்களுடைய உறவுக்குள்ளே ஒரு விரிசல் வரக்கூடாது அப்படின்னு நினச்ச மந்திரி அவசர வேலையாக வெளியூர் போகிறதா அரசருக்கு சொல்லி அனுப்பிச்சிட்டு அப்படியே மக்கள் நலனை பார்த்துட்டு வரலான்னு கிளம்பிட்டாரு. அப்படி அவர் ஒரு ஊராக சுற்றிக்கிட்டு இருந்த சமயத்தில் டெல்லியிலிருந்து 200 மைலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு போயிருந்தார். அந்த ஊரில் இருந்த அங்காடி தெரு ரொம்பவுமே பிரசித்தி பெற்றது. பல கூத்துகளும் வேடிக்கைகளும் அங்கே நடக்கும். அதனால் அன்னைக்கு ராத்திரி அதையெல்லாம் பார்த்து ரசிக்கலான்னு சொல்லி மந்திரி அந்த அங்காடி தெருவுக்கு போயிருந்தார். அங்கே ஒரு வித்தியாசமான அறிவிப்பையும் கேட்டார். ஒரு உபதேசம் 100 வெள்ளிக்காசு. இன்னைக்கு மட்டும்தான் இந்த சலுகை. நாளைக்கெல்லாம் நீங்கள் இந்த உபதேசத்தை கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி கூப்பிக்கிட்டு இருந்தான். அவன் பக்கத்தில் போன மந்திரி அவன் சொல்கிற விஷயத்துடைய விவரங்களை எல்லாம் கேட்டார். அதுக்கு அவனும் தங்கிட்ட வாழ்க்கைக்கு தேவையான 3 அருமையான உபதேச மொழிகள் இருக்கிறதாகவும் அந்த 3 உபதேசங்களும் 300 வெள்ளிக்காசுகள்னும் சொல்கிறான். அப்படி என்ன அது உபயோகமான உபதேச மொழிகள், கேட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு நினச்சவர் 100 வெள்ளிக்காசுகள் கொடுத்து தனக்கு ஒரு உபதேச மொழியை சொல்லி கேட்குறாரு. இந்த இடத்துல நாம் ஒரு சின்ன விளையாட்டை வைக்கலாமா? இந்த நபர் சொல்லக்கூடிய உபதேச மொழிகளை நான் முழுசாக சொல்லாமல் ஒரு வார்த்தையை மட்டும் சொல்கிறேன். இந்த உபதேசங்களுக்கு சம்பந்தமாக தான் இந்த கதையில் அடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்களும் இருக்கும். இந்த 2 க்ளூவையும் வச்சு அது என்ன உபதேசம், அதை இந்த மந்திரி பயன்படுத்தினாரா இல்லையான்னு கண்டுபிடிங்க. இதுதான் அந்த முதல் உபதேசம். குறை குற்றம் கண்டால் பரவாயில்லையே, இது நல்ல விஷயமா தான் இருக்கே அப்படின்னு நினச்சி அடுத்தடுத்து 300 வெள்ளிக்காசுகள் கொடுத்து 3 உபதேச மொழிகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டவர் ரொம்ப மன திருப்தியோட அங்கேருந்து நடந்து போய்கிட்டு இருந்தார். அப்படியே கொஞ்ச நேரம் கழித்து ஒரு மரத்தடி நிழலில் உட்கார்ந்தாரு. அப்போது அந்த வழியாக குதிரையில் வந்த ஒரு நபர் மந்திரி மரத்துக்கடியில் தூங்குறத பார்த்ததும் அவர்கிட்ட வந்து, மதிப்பிற்குரிய மந்திரி அவர்களே, என்னை யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்டார். இந்த நபர் ஏற்கனவே அரசன்கிட்ட படைத்தலைவனாக இருந்து அவருடைய நன்னடத்தையின் காரணமாக ஒரு சின்ன பகுதிக்கு சிற்றரசனாக ஆக்கப்பட்டவருங்கிறதுனால மந்திரிக்கு அவரை நல்லாவே தெரிஞ்சிருந்தது. அதே மாதிரி இந்த மந்திரியுடைய புத்தி கூர்மை பற்றியும் இந்த சிற்றரசருக்கு நல்லாவே தெரியும். அதனால் கொஞ்ச காலம் அவர் தன் கூட தங்கி தன் அரசாட்சி நல்லபடியாக நடக்கிறதுக்கு உதவணும்னு கேட்டுக்கிட்டாரு. மந்திரியும் ஒத்துக்கிட்டு அவர் கூட போனார். இப்படியே கொஞ்ச நாள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக தான் போய்கிட்டு இருந்தது. ஒரு நாள் மந்திரி அரண்மனைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு தோட்டத்தில் உலாவிக்கிட்டு இருந்தார். அந்த சமயம் காவல் அதிகாரியும் அந்த புறத்து பணிப்பெண் ஒருத்தியும் அளவுக்கு மீறி மது அருந்திட்டு அங்கிருந்த ஒரு புதருக்கு பக்கத்தில் கிடந்தாங்க. மந்திரி அந்த பக்கம் வந்தது கூட அவங்களுக்கு தெரியல. அவங்களுடைய அவல நிலையை கண்ட மந்திரி தன்னுடைய மேல் சால்வையை அவங்க மேலே போத்திட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. அதோட இந்த விஷயத்தை அவர் பேசாமல் விட்டுருந்தா பரவாயில்ல. அரண்மனையின் மற்றொரு அதிகாரி கிட்ட தாம் பார்த்த விஷயத்த சொல்லிட்டாரு. இன்னொரு பக்கம் மயக்கம் தெளிஞ்சு இந்த காவல் அதிகாரியும் பணிப்பெண்ணும் எந்திரிக்கும் போது அவங்க மேலே ஒரு விலையுயர்ந்த சால்வை போத்தி இருக்கிறத பார்த்ததும் பயந்து போயிட்டாங்க. இதை யார் போத்திருப்பாங்கன்னு தெரியலையே, போத்துனவங்க ராஜா கிட்ட போய் போட்டு கொடுத்தா நம்ம கதி அதோ கதி தான் அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த அரசாங்க அதிகாரி வந்தார். காவல் அதிகாரியுடைய நெருங்கிய நண்பனான இவங்க கிட்ட வந்து மந்திரி பேசின விஷயத்தை எல்லாம் போட்டு கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாமல் மந்திரி மன்னன் கிட்ட போய் இதை சொல்லிடுவாரு அப்படின்னு அவர் பங்குக்கு கொஞ்சம் கூட சேர்த்தி வேற சொல்லிட்டாரு. இதிலிருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு யோசிச்சவங்க 2 பேரும்
மந்திரி மன்னன் கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே தாங்க முந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான புகாரோட மன்னனை சந்திக்க போகிறாங்க. மன்னர் அவர்களே, அந்த புறத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது மந்திரி அவர்கள் பலவந்தப்படுத்தி என்னை கெடுத்துட்டாரு. தோ இந்த சால்வை தான் அதுக்கு ஆதாரம் அப்படின்னு சொல்லி மன்னன் கிட்ட இந்த பணிப்பெண் புகார் கொடுக்குறா. மந்திரியுடைய சால்வை இந்த பொண்ணுக்கிட்ட போயிருக்குன்னா அப்போ கண்டிப்பாக இந்த விஷயத்தில் அவர் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு நினச்ச மன்னன் இந்த பொண்ணு சொன்னதை முழுசாக நம்பினான். மந்திரியை வர சொன்ன இந்த குறுநில மன்னன் அவர்கிட்ட எதையும் விசாரிக்காம ஒரு ஓலை எழுதி கொடுத்து அந்த ரகசிய ஓலையை சேனாதிபதி கிட்ட கொண்டு போய் கொடுங்க அப்படின்ட்டு கொடுத்து அனுப்புனார். மந்திரியும் அதை எடுத்துட்டு சேனாதிபதியோடைய இருப்பிடத்திற்கு போக ஆரம்பித்தார். போகிற வழியில் அரண்மனையுடைய சமையல்காரர் இந்த மந்திரியை வந்து பார்த்து அன்னைக்கு அவங்க வீட்டில் நடக்க போகிற விருந்துக்கு மந்திரி கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. என்னடா இது, இந்த விருந்தெல்லாம் ஒரு விஷயமா, இதில் நான் கலந்துக்கிட்டான் என்ன, கலந்து காட்டி என்ன அப்படின்னு நினைக்கும் போது தான் அலட்சியம் செய்யக்கூடாது அப்படின்னு அன்னைக்கு கடத்தெருவில் அந்த நபர் சொன்ன 2வது உபதேசம் ஞாபகத்துக்கு வந்தது. ஆனால் மன்னன் கொடுத்த ஓலை வேற கையில் இருக்கே, இதை உடனடியாக சேனாதிபதி கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமே அப்படிங்கிறாரு மந்திரி. இவங்க பேசிக்கிட்டு இருந்த அதே நேரத்தில் அந்த புறத்தில் அந்த பணிப்பெண் கூட அலங்கோலமாக இருந்த காவல் அதிகாரி அங்கே வந்தார். மந்திரியாரே, அதோ வர்றாரு அந்த காவல் அதிகாரி, அவரை எனக்கு வேண்டியவர் தான், அவர்கிட்ட கொடுத்தா அவர் உடனே சேனாதிபதி கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி அந்த ஓலையை வாங்கி காவல் அதிகாரி கிட்ட கொடுத்தாரு அந்த சமையல்காரர். காவல் அதிகாரியும் அதை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. விருந்து ரொம்ப சிறப்பாக நடந்தது. இந்த சமையல் கலைஞருக்கோ அவ்வளவு மகிழ்ச்சி. எல்லார்கிட்டையும் மந்திரி அறிமுகப்படுத்தி வச்சு ரொம்பவுமே சந்தோஷப்பட்டார். அப்போ தான் அந்த 2வது உபதேசம் எவ்வளவு உண்மை அப்படிங்கிறது மந்திரிக்கு புரிஞ்சுது. விருந்தை முடிச்சுட்டு மந்திரி அரசவைக்கு வரும்போது தான் சேனாதிபதியும் அங்கே வந்து சேர்ந்தார். அவர் கையில் ஒரு மூடிய தட்டு இருந்தது. சேனாதிபதியும் மந்திரியும் சேர்ந்து வரதை பார்த்த அரசருக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. அவசரமாக சேனாதிபதி கையில் இருந்த அந்த தட்டை வாங்கி அந்த போர்வையை விலக்கி பார்த்தாரு. அதில் அந்த காவல் அதிகாரியுடைய தலை இருந்தது. பணிப்பெண் கொடுத்த புகாரையும் நடந்த விஷயங்களை எல்லாம் சொன்ன அரசன், நான் உங்ககிட்ட தானே ஓலையை கொடுத்து விட்டேன், அப்புறம் எப்படி இந்த காவலாளியோடைய தலை வெட்டப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டார். ஏன்னா மன்னன் கொடுத்து விட்ட அந்த ஓலையில் அதை கொண்டு வரவருடைய தலையை துண்டிக்கும்படி எழுதியிருந்தது. அதுக்கு மந்திரியோ, அரசே, அரசன் தவறு செய்யலாம், ஆனால் ஆண்டவன் எப்போதும் தவறு செய்வதில்லை அப்படின்னு சொன்னார். உண்மையிலேயே நடந்த விஷயங்களையெல்லாம் கேள்விப்பட்ட மன்னன் சரியாக விசாரிக்காமல் முடிவெடுத்ததுக்காக ரொம்பவுமே வருத்தப்பட்டார். மந்திரி கிட்ட மன்னிப்பு கேட்டு எப்பவும் தங்கூட இருக்கும்படி வேண்டுகோள் வச்சார். அப்போ தான் 3வது உபதேசம் ஞாபகத்துக்கு வந்தது. இனிமேல் தான் இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லி உடனே மந்திரி அங்கேருந்து கிளம்பிட்டார். அந்த நபர் சொன்ன 3 உபதேசங்கள் இதுதான். எவரிடமாவது தாங்கள் குறை குற்றம் கண்டால் அதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தக்கூடாது. முதல் முறை இதை கேட்காம தான் மந்திரி இந்த பிரச்சனையிலேயே மாட்டிக்கிட்டாரு. நாம் சமூகத்தில் கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான விதிமுறை இது. ஒருத்தரை பற்றி நம்ம இன்னொருத்தர்கிட்ட சொல்லும்போது நம்ம சச்சின் படத்தில் வர மாதிரி அவங்க பங்குக்கும் 2 விஷயத்தை சேர்த்து சொல்லிட்டு போயிடுவாங்க. அது நமக்கே திரும்ப வந்து அடிக்கும், இந்த மந்திரிக்கு அடித்த மாதிரி. 2வது உபதேசம், எந்த ஒரு விஷயத்தையும் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு அலட்சியம் செய்யக்கூடாது. நமக்கு சின்னதாக இருக்கிறது மற்றவங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கலாம். பல வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளே நடக்கிற பிரச்சனையே இதனால தான் வருது. கணவனுக்கு ரொம்ப சாதாரணமாக படுற விஷயம் மனைவிக்கு பெருசாக தெரியும். அதே போல் மனைவி ரொம்ப சாதாரணமாக நினைக்கிற விஷயம் கணவனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். அதனால் எந்த விஷயத்தையும் நம்ம அலட்சியமாக எடுக்க வேண்டாம். 3வது உபதேசம், எங்கே உன் குணத்தின் மீது சந்தேகப்பட்டு ஒருவர் கேள்வி எழுப்புகிறார்களோ அந்த இடத்தில் வேலை செய்யாதே. இது நம்ம வேலை செய்கிற இடத்துக்கு மட்டும்தான் பொருந்தும். நம்ம குணத்தை புரிஞ்சிக்காத இடத்துல வேலை செய்யும்போது, மேலும் அங்கே வேறு ஏதாவது தவறுகள் நடக்கும்போது நம்ம மேலே தான் எல்லாருடைய கண்களும் திரும்பும்.
இதை புரிஞ்சுக்கிட்ட மந்திரி சக்கரவர்த்தியை விட்டு வந்து 2 மாதங்கள் மேலே ஆயிடுச்சு, அதனால் நான் உடனே டெல்லிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிட்டார். 2 மாதம் கழித்து வந்த தன்னுடைய நண்பரை பார்க்கும்போது சக்கரவர்த்தியும் ரொம்ப சந்தோஷப்பட்டார். சமூகம், உறவுகள், வேலை ஆகிய 3 இடங்கள்லையும் இந்த 3 உபதேசங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இது போன்ற மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யதர்ஷினி. நன்றி.